அடுத்த வாரம் முதல் கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிர்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் வீடுகளுக்குள் வெப்பத்தை தக்க வைக்கவும் மின்சார கட்டணத்தை குறைக்கவும் சாவித்துவாரங்களை மூடி வைக்குமாறும் அந்நாட்டு மக்களுக்கு நிபுணர்கள் வினோதமான ஆனால் அவசியமான ஆலோசனையை வழங்கியுள்ளனர். குளிர்காலத்தில் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியாக ஊடுருவும் மிக சிறிய குளிர்காற்று கூட வீட்டின் வெப்பநிலையை கணிசமாக குறைத்துவிடும். குறிப்பாக பழைய கதவுகளில் உள்ள சாவி துவாரங்கள் வழியாக வெளியேறும் வெப்பம் எரிசக்தி இழப்பிற்கு முக்கிய காரணமாகிறது. இதனை தவிர்க்க எஸ்கட்சியன் எனப்படும் சாவி துவார மூடிகளையோ அல்லது எளிய டப்களையோ பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றன. வீட்டை வெப்பமாக வைத்திருக்க விலை உயர்ந்த நவீன வசதிகள் தேவையில்லை. இத்தகைய எளிய முறைகளே ஆண்டுக்கு பல பவுண்டுகள் மின்சார கட்டணத்தை சேமிக்க உதவும் என எரிசக்தி நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சாவி துவாரங்கள் மட்டுமின்றி கடிதங்கள் போடும் துவாரங்கள் மற்றும் ஜன்னல் இடுக்குகளையும் முறையாக மூடுவது அவசியம். பிரித்தானியாவில் எரிசக்தி கட்டணம் உயர்ந்து வரும் சூழலில் சாமானிய மக்கள் குளிரை சமாளிக்க இத்தகைய சிறிய யுக்திகளை நாடுவது அதிகரித்துள்ளது. ஒரு சிறிய துவாரம் வழியாக வரும் சிறு குளிர்காற்று ஒரு ஜன்னலை திறந்து வைப்பதற்கு சமமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். வானிலை மாற்றங்களால் அடுத்த வாரம் வெப்பநிலை உறையும் நிலைக்கு கீழ் செல்லக்கூடும் என்பதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள வீடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.